வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. பிரிவினையின் இரத்த காலை நேரம். 1947 ஆண்டு இந்திய துணைக்கண்டம் ஒரு புதிய விடியலை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. சுதந்திரம், சுயாட்சி, அடிமைத்தனத்தின் முடிவு. ஆனால் அந்த விடியல் ஒளியுடன் அல்ல, இரத்தத்துடன் உதித்தது. ஒரே தேசம், உடைந்து போன கனவு. பல நூற்றாண்டுகளாக ஒரே நிலமாக, ஒரே வரலாற்றின் கீழ் வாழ்ந்த மக்கள் ஒரே நொடியில் இரு நாடுகளாக பிரிந்தனர். இந்தியா, பாகிஸ்தான். ஒரு வரைபடத்தில் ஒரு கோடு இழுக்கப்பட்டது. அந்த கோடு காகிதத்தில் இருந்தபோது எளிமையாக தோன்றியது. ஆனால் அதே கோடு மண்ணில் இறங்கிய போது அது மனித உயிர்களை வெட்டியது. அகதிகளின் பேரணி. 1947 ஆகஸ்ட் மாதம் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு பயணிக்க தொடங்கினர். ரயில்கள் மக்களால் நிரம்பவில்லை, சடலங்களால் நிரம்பின. கிராமங்கள் எரிந்தன, பெண்கள் துன்புறுத்தப்பட்டனர், குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை இழந்தனர். இது ஒரு அரசியல் பிரிவு அல்ல, இது ஒரு மனித பேரழிவு. அரசியல் முடிவு, மனித வலி. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அவசரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தனர், பிரித்து விடுங்கள். ஆனால் அந்த பிரிவுக்கு மக்கள் தயாராக இல்லை. எல்லைகள் தெளிவில்லை, பாதுகாப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை. இதன் விளைவு மிகப்பெரிய கலவரம். மதம், பயம், பழி. இந்த பிரிவினை மத அடிப்படையில் நடந்தது. ஆனால் அதன் விளைவு மனிதத்தை தாண்டியது. பயம் மனிதனை மிருகமாக மாற்றியது. அருகில் வாழ்ந்த மக்கள் எதிரிகளாக மாறிப்போயினர். ஒரே கிணற்றிலிருந்து தண்ணீர் குடித்தவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்றனர். இந்தியா, பாகிஸ்தான் ஒரு விரிசல். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றது. அதே நேரத்தில் 1947 ஆகஸ்ட் 14 ஒரு நாள் முன்பே பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது. ஆனால் இந்த இரண்டு நாடுகளும் பிறந்த நாளில் இருந்தே ஒரு விரிசலோடு வாழத் தொடங்கின. அந்த விரிசல் தான் எதிர்கால போர்களின் விதை. ஒரு தீராத கேள்வி. இந்த பிரிவினை ஒரு பெரிய கேள்வியை விட்டு சென்றது. காஷ்மீர், அந்த அழகிய நிலம், விரைவில் இரு நாடுகளின் மோதலின் மையமாக மாறியது. அந்த கேள்வியே இன்றும் தொடர்கின்றது. நிறைவாக, பிரிவினை ஒரு நாள் நிகழ்வு அல்ல, அது பல தலைமுறைகளின் வலியாக மாறியிருக்கின்றது. நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.